ஹாய் ஹலோ பானிஸ், திஸ் இஸ் கோயா தெலுலஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு தேயாங்கோட ஒய் ஹி உடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை லவ். ஸோ அதோட நம்ம பார்ட் 4 பார்த்துடலாம். வாங்கடா வித்தவுட் எனி டிலே இப்போ நம்ம பாட்டுக்குள்ளே போயிடலாம். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட்டை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். போகலாம். ஸோ அப்படியே தான் தேயாங் அந்த லேப்டாப் முன்னாடி உட்காந்துருக்குறான் அவனோட ரூமில். ஸோ வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்தவன் மாதிரி அவன் வேக வேகமாக வந்துட்டு அந்த ஆஃபீஸ்க்கு எழுந்திரிச்சு போகிறான். அந்த நைட்டு நேரத்தில் ஸோ போகிறான். பார்த்தா வந்துட்டு அந்த ரூம் வந்துட்டு க்ளீன் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அவனோட அந்த கேபின், ஸோ அந்த கேபின் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அவனுக்கு ஒரு சைடு அது டென்ஷனாக இருக்குது. இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பொக்கே இருக்குது. ஸோ அந்த தூக்கி எரிஞ்சிருப்பான் இல்லையா, ஸோ அந்த பொக்கே தான். ஸோ அந்த பொக்கேவை எடுத்து கையில் வச்சு பார்க்குறான். அவனுக்கு ஸோ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷனில் அந்த புக்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா வந்துட்டு ஸோ இந்த புக்கே எப்படி இங்கே இது எப்படி எகைன் எப்படி வர முடியும்ட்டா? இந்த புக்கே அம்மு அமுச்சு விட்டது இல்லையா? அப்போது வேறு யார் எனக்கு புக்கே அமுச்சு விட்டது? அந்த புக்கே அம்மு, அந்த புக்கில் தான் அம்மு நேம் இருந்துச்சு. அப்போது அது என்ன நடக்குதுங்கட்டையா? எனக்கு ஒன்றுமே புரியல. டே என்னடா நடக்குதுங்க? அப்போது நம்ம அன்னைக்கு அமுச்சுட்ட புக்கே, இந்த புக்கே இப்போ யார் அமுச்சு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ டே வந்துட்டு அதை அப்படியே அவனோட ஃபோர்ஹெட்டை வந்துட்டு ரப் பண்ணிக்கிட்டே அதில் உள்ள சீட்டில் உட்காரான். அவனோட கேபினில் ஷீட் இருக்குமே, ஸோ அந்த ஷீட்டில் வந்து உட்காடுறான். ஸோ சீட்டில் உட்காந்துட்டு அவ்வளோ யோசிக்கிறான். பார்த்தா அவனுக்கு இது வந்துட்டு அவனுக்கு எப்படி இதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு பொக்கே நம்மளுக்கு அமுச்சு விட்றது வந்துட்டு அம்மு தான் ஸோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். பிகாஸ் வந்துட்டு அன்றைக்கி அந்த பொக்கேயில், அதாவது காஃபி ஷாப்பில் வந்துட்டு வந்த பொக்கே இருக்கு இல்லையா, ஸோ அந்த பொக்கேயில் ஸோ அம்மு அப்படின்ற பேர் தான் போய் எடுத்துருந்துருப்பான் இல்லையா. ஸோ அம்மு அப்படின்ற பேர் இருந்திருக்கும். பட் வந்துட்டு இப்போது தான் வந்துட்டு அம்மு இல்லை இல்லையா. ஸோ வந்துட்டு இது யாரோடது அப்படின்னு அவனுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குதோ. ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் அப்போது இத்தனை நாள் அமுச்சுட்ட புக்கே அம்முட்ட இருந்தால் வந்திருக்கு. அவள் நம்மளை ஏதோ டீஸ் பண்ணுறா போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம். பார்த்தா இப்போது அவள் உயிருடையே இல்லை, இந்த உலகத்துலேயே அவள் இல்லை. இந்த புக்கே இப்போ யார் அமுச்சு விட்டது? யார் நம்மக்கிட்ட புக்கே அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறது? அப்போது நம்ம அன்னைக்கு அங்கே ட்ராஷ் பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த புக்கேவும் இதுவும் எனக்கு ஒன்றுமே புரியலை. டேயா மண்டை கொழும்புதுரா மண்டை எனக்கு. யார் இந்த புக்கை எனக்கு அமுச்சு விட்றது? எதுக்காக அமுச்சு விட்றீங்க? யார் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஸோ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஸோ அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா வந்துட்டு இத்தனை நாள் டே நினச்சிருந்துருப்பான் அந்த பொக்கே அம்மூட்ட இருந்து வந்ததுக்கு அவள் ஏதோ நம்மளை டீஸ் பண்ணி விளையாடுறா போல இருக்கு அப்படின்னு தான் வந்து டே நினச்சிருந்துருப்பான். ஸோ இப்படியே தான் அவனுக்கு அது ஒரு கன்ஃபியூஷனாகவே வந்துட்டு அங்கே இருந்து ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. அவன் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு வந்துட்டு அந்த புக்கே யார் அமுச்சுடுறதுன்றது சுத்தமாக எந்த ஒரு தாட்டுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவன் நினச்சிருந்துருப்பான் நம்மளை எதுவும் வந்துட்டு இந்த புக்கே கொடுத்து நம்மளை வந்துட்டு நம்மளோட இந்த ஒர்க்கை செய்கிறதுலேருந்து நம்மளோட மைண்டை மாற்றுறது மாதிரி. ஸோ வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து இறக்குறது மாதிரி யாரோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நினச்சிருந்துருப்பான். பட் வந்துட்டு இப்போது இங்கே நடக்கிறது வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அம்மாவோட பேரை பார்த்தோன்னா அந்த பொக்கையில் அவன் ஓகே அவள் தான் அமுச்சிருக்கா போல இருக்கு அம்மா அப்படின்ட்டு அவன் நினச்சிருந்துருப்பான். ஸோ இப்போ அம்மாவே கூட உலகத்தில் இல்லவே இல்லை. ஸோ இந்த புக்கே யார் நம்மளுக்கு அமுச்சு விட முடியும் அப்படின்ட்டு அவனுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போது. ஸோ அங்கே கட் பண்ணி நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே அப்படியே வந்துட்டு ஸோ 3 days ஸ்கிப் ஆகுது. அவனோட கம்பெனியில் தான் இப்போ பார்க்கலாம். டேயாங் அவ்வளோ கோபத்தில் ஸோ ஒரு ரூமில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். பார்த்தா எய்த்தாப்பில் ஒரு பர்சனை அப்படியே வந்துட்டு கட்டி போட்டு அப்படியே வச்சுருக்கிறானுங்க. ஸோ அந்த பர்சனு ஃபேஸ்லாம் அப்படியே ஒரு அடி வாங்கி அப்படியே ஒரு குத்து வாங்கி பிளட்டு லீக் ஆகிக்கிட்டு இருக்கு. இம்ரான் சார், இவனை என்ன பண்ணலாம் சார்? இவனை நான் பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஒரு கோவம் வருது.
இத்தனை நாள் ஒன்றுக்கு ஒன்றா ஒர்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு துரோகத்தை எப்படி சார் இவனால் உங்களுக்கு பண்ண முடிஞ்சிச்சு? இவனை எந்த அளவுக்கு நான் வச்சுருந்தேன் தெரியுமா சார்? எனக்கு இதெல்லாம் ஸ்டாப் இட் இம்ரான். டேய், என்ன எவ்வளோ கொடுத்தான்? சொல்லு, எவ்வளோ கொடுத்தான்? இங்கே தானே ஒர்க் பண்ண. நான் உனக்கு ஏதாவது குறை வச்சேனா? இல்லை வேறு ஏதாவது? இல்லை உன்னோட குடும்பத்தை அப்படியே நான் அழிச்சேனா? இல்லை உனக்கு பிடிக்காத மாதிரி நான் ஏதாவது பண்ணேனா? சொல்லுடா மயிறு, சொல்லு, கேட்குறேன்ல, சொல்லு. எதுக்காக என்னோட அந்த ப்ராஜெக்டு, அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே, அதுவும் 1-2 இல்லை, கிட்டத்தட்ட 3, மொத்தமாக 3 கொண்டு போய் அந்த கம்பெனியில் கொடுத்துருக்கியே. ஏன் அந்த கம்பெனியில் இருக்க சிஇஓ அவ்வளோ முட்டாளா? இல்லை அடுத்தவங்களோடதெல்லாம் திருடி தான் அவன் ஒர்க் பண்ணுவானா? கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, பேசுடா மயிறு, பேசு. டேய், உனக்கு தெரியுமா உனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்டு என் ஒருத்தனுக்கு தாண்டா தெரியும் மயிறு, என் ஒருத்தனுக்கு தான் தெரியும். தூக்கி ஈஸியாக இன்னொருத்தங்க கையில் என் ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா நான் எப்படி அதை ஏற்றுக்கிட்டு இருப்பேன்? சொல்லு, நான் எப்படி ஏற்றுக்கிட்டு இருப்பேன்? என்னடா பார்க்க இப்படி வாயை மூடிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறானே, எல்லாத்துக்கிட்டையும் இப்படி ரூடாகவே இருக்கிறானே, பழமாக இருப்பானோ அப்படி இப்படின்னு நினச்சிட்டியோ எதுவும்? டேய், நான் டோட்டலாக வேறு மாதிரி, தெரியுமா உனக்கு அது ஃபஸ்ட்டு? இல்லை உனக்கு அந்த ஃபேஸை பார்க்கணுன்னு எதுவும் ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சார், அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சிடுறேன் அப்படின்னு டேயாங் இங்கே டெவலாக பேசிக்கிருக்கான். அவ்வளோ ஒரு கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறான் அவன். ஸோ வந்துட்டு அவனுக்கு எய்த்தாப்பில் உட்காந்துருக்குவேன், வேறு யாருமே இல்லை. அந்த 3 ப்ராஜெக்ட்ஸ் அவனோட அந்த கம்பெனியில் உள்ள ஃபைலை அதை லீக் பண்ணவன் இன்னொரு கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்துட்டு பணம் பார்த்துருந்துருப்பான். அந்த மாதிரி நடந்துருந்துருக்கும். அவன் கொஞ்சம் நாளாகவே வந்துட்டு அங்கே டேயாங் கம்பெனியில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்துருந்துருக்காது. இப்போது திடீர்னு அவன் அந்த மாதிரி செஞ்சுருந்துருக்கான். சார் என்ன மன்னிச்சிடுங்க டேயாங் சார், என்ன மன்னிச்சிடுங்க, நான் இதுக்கு இது மன்னிச்சிடுங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், அந்த ஆண்டனி அவன் தான் என்னோட தங்கச்சியை காதலிச்சிருக்கிறான் சார். ஆனால் அவளை லாஸ்ட்டு ஏமாற்றிட்டான். என்னை விட்டு நீ போயிட்டு தேவையில்லை அப்படின்ட்டு அவ கூட எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் அப்படி அவளை ஏமாற்ற பார்க்குறான் சார். நான் போய் கேட்டேன், எனக்கு அப்படி பண்ணுறீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிச்சப்போ அவன் சொல்கிறான். அப்போதான் சார் அவன் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னான். சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா, உன் தங்கச்சியை ஏமாற்றக்கூடாது அப்படின்னா நீ அந்த டேயாங்கோட கம்பெனியில் இந்த மாதிரி பண்ணணும். அவன் சஸ்பென்ஸாக சீக்கிரட்டாக வச்சுருக்கிற ஃபைலை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன் தான் சார் சொன்னான். நானும் என்னோட தங்கச்சி வெளியில் தெரிஞ்ச அசிங்கம்ட்டு இதை நான் சீக்கிரட்டாக ஒத்துக்கிட்டேன் சார். என்ன மன்னிச்சிடுங்க சார், இவ்வளோதான் சார் விஷயம் சார். என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் இது பண்ணலை, பணத்துக்காக எதுவும் பண்ணலை சார். என் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக தான் சார் நான் பண்ணேன். என்னை மன்னிச்சிடுங்க சார், எனக்கு மன்னிச்சிடுங்க சார். இனி எப்படி நடக்க மாட்டேன் சார். ஸ்டாப் இட். அவன் அந்த மாதிரி பண்ணா அப்படின்னா நீ ஸ்ட்ரைட்டாக இதை நீ என்கிட்ட வந்து சொல்லியிருந்துருக்கணும் இல்லையா? இத்தனை வருஷம் அப்போ நீ ஒர்க் பண்ணதுக்கு என்ன இருக்குது? இப்போ மொத்தமாக நீ என்னை ஏமாற்றிட்டில்ல, இதுக்கு மேலே நீ இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவே கூடாது. போயிடு எங்கிட்டாவது, வேறு ஏதாவது. ஏன் இவனை இந்த மாதிரி பண்ண சொன்னான்ல, போ ஆண்டனி, அவனோட கம்பெனிலே போய் ஜாயின் பண்ணியிருக்கோம். போ, அவன் எப்படி நடந்துக்கிடுவானோ அப்படி நடந்துக்கிடுவான் உன்கிட்ட. இனிமேட்டு இந்த ஒர்க்கர்கிட்டையெல்லாம் நான் ரூடாக இருந்தாலும், ஆனால் உங்களையெல்லாம் என்னோடய கம்பெனியோட ஒரு அங்கமாக தான் நான் பார்த்தேன். ஆனால் நீ என்ன பண்ண?
என்னை ஒட்டு மொத்தமாக ஏமாற்றிட்டீல, இதுக்கு மேலே உனக்கு இங்கே ஒர்க் கிடையாது, நீ இங்கே வேலை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, வேறு எங்கிட்டாவது நீ போய் உன்னோட ஒர்க் பார்த்துக்கோ, தேடிக்கோ. இனிமேட்டு இந்த கம்பெனி சைடே உன்னை நான் பார்க்கக்கூடாது இம்ரான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அங்கேருந்து போயிடுறான். ஸோ போய் எப்படியோ உட்காடுறான், 2-3 கிளைண்ட்டு பார்க்குறான், அவனோட ஒர்க்லாம் பார்க்குறான். அந்த டே வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது. இங்கே வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு அழுதுகிட்டே வெளியில் போகிறான், அப்படி அழுகுறான். ஸோ அங்கே கட் பண்ணி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கிட்டு வந்துட்டு ஸோ ஆண்டனி தான் ஸோ வந்துட்டு அதாவது டேயாங்க்கு வந்துட்டு கீழே இறக்கணும், நம்ம அந்த நம்பர் பொசிஷனுக்கு அந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும் அப்படின்ட்டு வந்துட்டு ஒருத்தன் ஆண்டனி. ஸோ அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எப்படா அவன் மேலே அடி விழுவும், அவன் இறங்குவான், அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு அந்த பொசிஷனுக்கு போயிடலாம், அந்த 1வது நம்பருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் ஸோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் அந்த மாதிரி வேணுங்கன்னே வந்து திட்டம் போட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த பர்சனோட தங்கச்சியை லவ் பண்ணது கூட பொய்யாக தான் லவ் பண்ணியிருப்பான். இப்படி மாட்டுவான், அப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு முன்கூட்டியே பிளான் போட்டு அந்த மாதிரி செஞ்சுருந்துருப்பான். ஸோ அதே மாதிரியே தான் அங்கே வந்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு அந்த கம்பெனி முன்னாடி அந்த பர்சன் போய் நிற்கிறான். அவனுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, போவே வேணான்னு தோணுது. பட் இப்போ அவனுக்கு ஒர்க்கு இம்பார்ட்டண்ட். ஸோ அவன் வந்துட்டு அங்கே போய் கேட்குறான், உள்ளே இருக்க சார் வா சுரேஷ், உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வா. சார் எனக்காக எதுக்கு? இல்லை அது அப்புறமேட்டு பேசலாம். இப்போது என்னாச்சு? சார் அது என்ன அந்த கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்க சார். ஓ சுரேஷ், இதுக்கெல்லாம் நீ கவலைப்படலாமா? இதுக்கெல்லாம் நீ கவலையே படக்கூடாது. நீ யார்? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிற. நிச்சயமாக சொல்கிறேன், உனக்கு இந்த கம்பெனியில் நான் வேலை போட்டு தரேன். இனிமேட்டு எனக்கு கீழே வேலை பாரு, ஓகேவா? நீ எதிர்பார்க்குற சேலரியை விட அதிகமாகவே இங்கே கிடைக்கும். ஓகே, நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கம்பெனியில் வேலை பார்க்கலாம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். சுரேஷ், இட்ஸ் ஜஸ்ட் விட்டுருங்க, எதுக்கு இதெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி விட்டுரு சார். என் தங்கச்சி சுரேஷ், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறலாம். இப்போ நீ காமாவ போயிட்டு கொஞ்சம் காஃபி ஏதாவது சாப்பிடு போ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார் தங்கச்சி சுரேஷ், நான் தான் சொல்கிறேன்ல, போய் முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காஃபி குடி போ, அப்புறம் பார்த்துக்கிறலாம். நாளையிலேருந்து நீ ஒர்க்குக்கு வந்தால் போதும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் அங்கிட்ட ஒரு மாதிரி வந்துட்டு திரும்பிக்கிறான். இங்கிட்டு வந்துட்டு ஸோ சுரேஷ் தான் ஸோ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஃபேஸை வந்துட்டு அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், கழுவிட்டோம். ஸோ அப்படி காஃபி எடுத்து குடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அப்புறமேட்டு தான் வந்துட்டு அங்கே டைம் ஸ்கேப் ஆகுது. ஸோ இப்படியே தான் இங்கே வந்துட்டு இங்கே இவன் உட்காந்துட்ருக்கிற ஆண்டனியே அவனுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது, அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்குது. ஸோ ஏன்னா இவன் தங்கச்சிங்கிறான்ல, ஸோ அது ஏன்னா அவன் ஏமாத்துறதுக்கு தானே பண்ணியிருந்திருப்பான். ஸோ தங்கச்சி அப்படின்னு சொல்லுவோம், அவனுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கோவம் வருது. ஸோ விருப்பமே இல்லை. அப்போது விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஸோ அவன் பண்ணது அவனோட பிஸ்னஸ்க்காக. ஸோ பிஸ்னஸ்க்காக வந்துட்டு ஏமாற்றிட்டு ஸோ வந்துட்டு நீ இதை செஞ்சு தந்தால் நான் தங்கச்சி மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஸோ அவளை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருப்பான். அவன் வந்துட்டு அவனோட பிஸ்னஸை ஸோ பார்க்குறதுக்காக இப்போது கேட்டால் அவனுக்கு கோவம் தானே வரும். ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்ருக்குறான். அங்கே கட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படியே தான் ஸோ இங்கே சுரேஷ் அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவன் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துருக்கும் போது அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியலை. அப்படியே ரொம்ப சோர்வாக மனசுலலாம் அப்படியே வந்துட்டு புரோக்கனாகி அப்படியே உட்காந்துருக்குறான். சரி மறுபடியும் நம்ம சார்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். ஓகே போய் கேட்போம். நீலிகிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? அவளை ஏமாற்றக்கூடாது, அவளை நீலியை சார் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸோ கடலுக்கிட்டேலாம் வந்து வேண்டிக்கிட்டு ஸோ சுரேஷ் தான் வந்துட்டு கேபின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்துட்டு ஆண்டனியோட கேபினுக்கு போகலாம். இப்போது ஆண்டனியோட ஆஃபீஸில் தானே இருக்கிறான் அவன். ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறான். பார்த்தா அங்கே வந்துட்டு ஆண்டனி அவனோட டேடி கூட பேசிக்கிட்டு இருக்கிறான். டாடி, டேயாங்கோட கம்பெனி ஃபைலெல்லாம் அவன் என்னோடய கம்பெனியில் ரொம்ப வருஷம் வேலை பார்த்தேன் சுரேஷன்ற ஒரு எம்ப்ளாயி வச்சுட்டு நான் வாங்கிட்டேன்.
ஜஸ்ட் ஜஸ்ட் 1 lakh செலவாச்சு. ஓகே டாடி, பார்த்துக்கலாம். அவன் வேற அவனோட தங்கச்சியை ஏமாத்திராதன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஹோட ஃபனி காய். என் பிஸ்னஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்றது அவனுக்கு இன்னும் புரியல போல இருக்கு. முட்டாள். டாடி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாடி. நீங்கள் ஃபோனை வைங்க, இதை பற்றினா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். டோன்ட் வரி, ஓகே? என்கிட்ட விட்ருங்க டாடி. அவனோட தங்கச்சியை நான் பார்த்துக்கிறேன், இவனையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனோட டாடியோடைய அப்படியே காம் ஆகிட்டு ஃபோனை வைக்கிறான். ஸோ இந்த சைடு டேய் நீ உன்னோட ஒர்க்குக்காக என் தங்கச்சியை ஏமாத்திட்டியே. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. நீ எல்லாம் என்னை ஏமாற்றி என்னை இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்த கம்பெனியில் எடுத்து என்னை வெளியேற வச்சுட்டு நீ என்ன அந்த சார் என்னை இப்போ அசிங்கமாக பார்க்குறாங்க. ஒரு குற்ற உணர்ச்சியாக எனக்கு இப்போ இருக்குது. என் மனசெல்லாம் ஒரே பாரமாக இருக்குது. என் தங்கச்சியை மட்டும் நீ ஏமாத்தின, நான் உன்னை உயிரோடய விட மாட்டேன், உன்னை கொண்டுடுவேன் உன்னையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சுரேஷ் தான் வந்துட்டு ஸோ அவளை ஏமாத்தினா நான் சும்மா விட மாட்டேன்டா, போலீஸ்கிட்ட தான் உன்னை பிடிச்சி கொடுக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோபத்தில் வந்துட்டு சுரேஷ் வந்துட்டு பேசிக்கிட்டு அப்படி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு கோட்டெல்லாம் கசக்கிக்கிட்டு அப்படி வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு காட்ஸ்லாம் வந்துட்டு உள்ளாருக்கு அவனை பிடிச்சி இழுத்துட்டு காட்ஸ் வந்துட்டு சுரேஷை போட்டு அடின்னு அடிச்சு ஸோ அப்படியே வந்துட்டு வெளியில் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம வந்துட்டு அங்கே கட் பண்ணி இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கிட்டு ஸோ வந்துட்டு அது வந்துட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா சைன் போடுறதுக்கு, அந்த மாதிரி வந்து அவனோட அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்படியே தான் அங்கே வந்துட்டு அவன் ஒவ்வொரு பேஜாக திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கவும் ஸோ வந்துட்டு கீழே பார்த்தா வந்துட்டு ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த பொக்கே தான் அவன் அந்த கேபின் ஸோ வந்துட்டு கீழே விழுந்துருந்துருக்கும், அதை அவன் கவனிச்சிருக்க மாட்டான். ஸோ வந்துட்டு இப்போ அது காலில் இடிக்குது. ஸோ என்னன்னு கீழே குனிஞ்சு பார்க்குறான், பார்த்தா அந்த பொக்கே. அவனுக்கு அதை பார்த்தோன்னே மறுபடியும் கன்ஃபியூஷன் ஆகுது, அந்த ஸ்டார்ட் ஆகுது அந்த கன்ஃபியூஷன். ஸோ அப்படியே தான் இது யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா வந்துட்டு ஒரு 2-3 நாள் வந்துட்டு அந்த பொக்கே வந்திருந்திருக்காது. பிகாஸ் வந்துட்டு இங்கே தான் ஒயின் ஹாஸ்பிட்டலில் இருந்திருந்திருப்பா இல்லையா, ஸோ அதனால் அந்த பொக்கே வந்திருந்திருக்காது. ஸோ அவன் அதை எடுத்து பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறான். இம்ரான் இப்போது உள்ளே இருக்க, சார் கேன் ஐ கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே உள்ளே வரான். ஸோ உள்ளே கூப்பிட்றான். இம்ரான் உள்ளே வந்து நின்றுட்டு, சார் நேற்று நீங்கள் வேகமாக வெளியில் கிளம்பி போனதுக்கப்புறம் நீங்கள் டென்ஷனாக போடிங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து ஒரு 2 கேர்ள் வந்திருந்தாங்க. ஸோ உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருந்தாங்க சார். என்ன பேசணுமா? எதுவும் விசாரிச்சிங்களா? இல்லை சார், உங்ககிட்ட தான் நான் ஸ்ட்ரைட்டாக பேசணும், அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்துட்டு நீங்கள் வருவீங்கன்னு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சார். பட் நீங்கள் வர ரொம்ப லேட்டானவும் அவங்க கம்பெனிலேருந்து கிளம்பிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இம்ரான் சொல்ல, சார் யார் அந்த 2 பேர், எதுக்காக வந்தாங்கன்னு நீ எதுவும் கேட்கலையா? கேட்டு வைக்க வேண்டியது தானே. வர உன்னோட ஒர்க்கெலாம் நீ ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிற இம்ரான், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, சார் இது மாதிரி பேசாதீங்க சார். நான் கேட்டேன், நான் விசாரித்தேன். இல்லை ஜஸ்ட்டு சார்கிட்ட தான் சொல்ல முடியும், சாரி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு வார்த்தையெல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி சார் கேட்க முடியும்? அது அவங்களோட பர்சனலாக கூட இருக்கலாம். நான் ஓகே ஃபுட்டேஜ் காட்டு, கேமரா ஃபுட்டேஜ். அந்த பொண்ணுங்க யாருன்னு பார்க்கணும், தெரிஞ்சவங்களா என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தா வந்துட்டு மூஞ்சி வந்துட்டு சரியாக தெரியல, பிகாஸ் வந்துட்டு பேக்வர்ட். ஸோ அந்த மாதிரி ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ஒயன் திரும்புகிறா. ஸோ வந்துட்டு பார்த்தோன்னே வந்துட்டு அவனுக்கு ஏதோ கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அவனுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்றது மாதிரி. ஸோ சாருக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. இந்த பொண்ணு நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, பக்கத்தில் இருக்க இந்த பொண்ணு கூட நம்ம எங்கேயோ பார்த்துருக்குறோம், இந்த பொண்ணை எங்கே நான் பார்த்தேன், இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். பட் இவங்க 2 பேரும் எதுக்காக இப்போது என் கம்பெனிக்கு வந்திருக்காங்க, என்கிட்ட என்ன பேசணும், எங்கே பார்த்தேன், என்னடா எங்கடா இந்த பொண்ணை பார்த்தா? ஓகே, ஒர்க் எதுவும் கேட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. சார்
எஸ் சார், இந்த ஃபைலை நீங்கள் சைன் பண்ண மறந்துட்டீங்க சார். இந்த ஃபைலில் நீங்கள் ஏதோ என்ன ஆ இந்த ஃபைலில் இந்த மிஸ்டேக் இருக்குது. ஸோ இதை பார்க்காம நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க சார். ஓகே. அண்டு இந்த ஃபைல்லையும் அதே மிஸ்டேக் தான் சார் பண்ணியிருக்கீங்க. என்ன சொல்கிறீங்க? நான் கரெக்டாக பார்த்தானே போட்டேன். இல்லை சார், நீங்கள் இந்த வேர்டு இங்கே மிஸ் ஆகிருக்கு. ஸோ பக்கத்தில் இந்த ஃபைலில் ஸோ இந்த இந்த வேர்டு ஃபுல்லாமே வந்துட்டு இந்த பேஜே ஃபுல்லாகவே ராங்காக தான் இருக்குது சார். நீங்கள் சைன் போட்டு கொடுத்துருக்கீங்க சார். என்ன சொல்கிறீங்க? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு படிச்சுட்டு தான் சைன் போட்டு கொடுத்தேன் சார். சாரி சார். சார் இல்லை சார், நீங்களே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு ஸோ அந்த பொக்கே வந்துட்டு மிதிச்சு இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அப்போது வந்துட்டு ரெண்டு பேப்பரை வந்துட்டு ஸோ ஒரு ஃபைலில் ஒரு பேஜ் ஃபுல்லாமே அவன் படிக்காமல் சைன் போட்டிருந்துருப்பான். இன்னொரு பேஜில் வந்துட்டு அந்த சைன் ஸோ ஒரு வேர்டு தப்பாக இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஃபைலில் அதை கவனிக்காமல் அவன் சைன் போட்டிருந்துருப்பான். ஸோ அப்போ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தான் அங்கே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. வந்துட்டு அப்படியே அந்த ஃபைலில் வந்துட்டு மாற்றி இது பண்ணி கொடுத்துட்டு ஸோ மாற்றி சரி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அவன் ஹெட்டை வந்துட்டு நீவி விட்டுக்கிட்டே அப்படியே வந்துட்டு அந்த சேரில் உட்காடுறான். ஸோ அந்த பொக்கே ஞாபகம் வந்துட்டு அவனுக்கு அப்போ வந்துருந்துருக்கும். இது என்னடா அது பெரிய தலைவலியாக இருக்குது, இந்த பொக்கே எங்கேருந்தா இப்போ வருது அப்படின்னு சொல்லவும், சார் என்னங்கடா சார் கம்மிங் சார், இந்த பொக்கே உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க சார். ஒட்டிங்க சாரி, நீங்கள் போகலாம். இம்ரான் சார். சார் சொல்லுங்கள் சார், இந்த புக்கே இங்கே எப்படி வந்துச்சு சார்? சார் நான் கவனிக்க சார். நான் ஜெராக்ஸ் எடுக்கிற ரூமில் இருந்தேன். சாரி சார். பிரிண்ட் அவுட்டு இருக்கிற ரூமில் இருந்தேன். சாரி சார், நான் இது வந்ததை கவனிக்கல. இம்ரான் வாயை மூடு, முதல்ல நடுங்காத. எனக்கு ஒன்று சொல்லு, அன்னைக்கு நான் இங்கே ட்ராஷ் பேக்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பொக்கே அதுவும் இப்போ வந்திருக்க இந்த பொக்கே இதுவும் ஒன்றான்னு முதல்ல செக் பண்ண. முதல்ல யார் அமுச்சுட்றாங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ண. புரியுதா? கண்டுபிடி. எனக்கு இந்த பொக்கே தலைவலி தாங்க முடியலை. உன்கிட்ட என்ன சொன்னேன்? இப்போ வர உன்னோட ஒர்க்கெலாம் நீ உருப்படியாக பார்க்கவே மாட்டேங்கிற இம்ரான். பார்த்துக்கா, இப்படியே போய்கிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது. சார் சாரி சார். நான் பார்க்குறேன் சார். முதல்ல இந்த பொக்கையை வெளியில் எடுத்துகிட்டு போ வெளியில் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகுறான். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு உனக்கு கொஞ்சம் ஃபுல்லாகவே டென்ஷன் தான் இருந்திருக்கும். பிகாஸ் வந்துட்டு சுரேஷ் கிட்ட வந்துட்டு திட்டினது, அவன் தான் அந்த மாதிரி செஞ்சான் அப்படின்ற கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பொக்கே வந்துட்டு இந்த சைனை அதை மிதிச்சு சைன் போட்டு கொடுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பொக்கே இப்போ வந்து பொக்கே யாரோடதுன்னு தெரியாமல், யார்கிட்டருந்து வந்துட்டு சென்ட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியாமல் முழிக்கிறதோ. ஸோ இதே மாதிரி வந்துட்டு உனக்கு ஃபுல்லாக அந்த டே வந்துட்டு ஒரே ப்ரெஷராக இருக்கும், ஒரே கோபமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகுதோ. அந்த பொக்கே வேகமாக தூக்கிக்கிட்டு இம்ரான் வெளியில் ஓடிடுறான். ஐயோ, இந்த பொக்கே யார் தான் அமுச்சு விட்றது? எப்படியோ கண்டுபிடிச்சி நம்ம சொல்லியாச்சு, A to Z சொல்லியாச்சு. இப்போது இந்த பொக்கே யார்? அம்மா அப்படின்றவங்க இந்த உலகத்துலேயே அவங்க இல்லை. ஒரு வழியாக பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு நினச்சா இது என்னது புது பிரச்சனையாக இருக்குது. இந்த பொக்கேனால என் ஒர்க்கு போகுதுன்னு நினைக்கிறேன். போகக்குள்ளாட்டியும் நம்ம முதல்ல இந்த ஒர்க்கை நமக்குள்ளேயே தக்க வச்சுக்கிறணும். இந்த சேலரி கிடைக்காது. இம்ரான் தப்பிச்சிடுறா இந்த பிரச்சனையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இம்ரான் தான் இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு எடுத்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த பர்சன் அவங்க வந்துட்டு லேப்டாப் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட போயிட்டோம். இதை பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த பொக்கே எங்கேருந்து வருது, எந்த கடையிலேருந்து வருது, ஸோ யார் அவங்களுக்கு சென்ட் பண்ணுற, அதாவது தேவங் சாருக்கு யார் சென்ட் பண்ணுறது, எதுக்காக இந்த பொக்கே வருது, ஏன் எதுக்காக அப்படின்ற எல்லா ரீசனுமே எல்லா மேட்ரும் எனக்கு வந்து தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு வந்துட்டு இம்ரான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறான். அந்த பர்சனுக்கு டென்ஷன் ஆகுது. இம்ரான் சார் என்னாச்சு சார் உங்களுக்கு? ஏன் சார் இன்றைக்கி இவ்வளோ பதட்டமாக பேசுகிறீங்க? என்னாச்சு? உனக்கு புரியாது என்னோட சுச்சுவேஷன். இந்த ஒரு பொக்கேனால் என்னோட ஒர்க்கே போயிடும் போல் இருக்குது. முடியல சார்கிட்ட என்னால் திட்டு வாங்க முடியல இந்த ஒரு பொக்கேனால். ஓகேடா, பாய்.